நம்மளுடைய கீர்த்திமிகு கீழக்கரை அப்படின்னா உணவுக்கு வந்து நம்மள வந்து ஏராளமா நம்ம சொல்ல முடியும். உணவுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமான ஊர்னா அது கீழக்கரை தான். ஸோ பட்டு சோறு மஞ்சள் சோறு அப்படின்னு எல்லா விதத்துக்குமே நம்ம ஊர் ஃபேமஸ். ஸோ நம்மளுடைய கீழக்கரையில பெல்லா பிரியாணி அப்படின்னு ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பேச அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரத்தில் பொன்னிமெஸ் ஆரம்பிச்சு மதுரைக்கு போய் சிங்கப்பூர் வரைக்குமே உணவுத்துறையில பட்டையை கிளப்பிட்டு இருக்க பொன்னிமெஸோட ஒரு நிறுவனம் தான் இந்த ஒரு பெல்லா பிரியாணி அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல கீழக்கரையில தான் இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பிரான்ச் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம கீழக்கரை முக்கு ரோட்ல இருந்து நம்ம ஏர்வாடி போற ரோட்ல தான் மத்தின் கிராண்டோட பேலஸ்ல தான் இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கிராண்ட் ஓப்பனிங் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஸோ நம்ம 99 ரூபா பிரியாணிங்கிறது இன்னைக்கு ஓப்பனிங் ஆஃபர். அதுக்கு தான் அந்த ஓப்பனிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. மக்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாங்கிட்டு போயிருந்தோம் அப்படின்னு. ஸோ ஒரு கிராண்ட் ஓப்பனிங்கான ஒரு ஹோட்டல்ஸ் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها. நாங்க நல்லா கொடுத்தோம். கார்ப்பரேட் செட்ஸ் தான் நாங்க ஃபுல்லா எடுத்துறோம். எல்லாமே நீங்க பார்த்தா தெரியும். பெல்லா மானக்கு அப்புறம் பிரியாணியே நிறைய டேஸ்ட் மாறி இருக்கும். சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே நாங்க எப்பவுமே ஹலால் தான். ஹலால் இல்லாம எதுவே நாங்க கால் வைக்கிறது கிடையாது. நாங்க 6 வருஷம் பெல்லா பிரியாணி கீழக்கரையில முதல்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க. நம்ம கீழக்கரை சேர்மன் சகனா சபியலா தான் வந்திருக்காங்க. அவசரமா இருக்குது. நான் இது ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்குது. எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அவங்க நிறைய கிளைகள் திறக்கணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஒரு பிரான்ச் கீழக்கரையில தான் திறக்கணும்னு ஒரு பிளானோட திறந்திருக்காங்க. அது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? கீழக்கரையில திறந்தா அது எந்த அளவுக்கு சக்சஸ் இருக்கும்? நிறைய இப்ப கடைகள் நம்ம ஊர்ல பெருகிட்டே இருக்குது. அதனால ரொம்ப நம்ம சந்தோஷம் தான். அதனால எனக்கு சந்தோஷம் தான் தெரிவிச்சுக்கிறேன். உணவு அப்படின்னா இன்னைக்கு வந்து முக்கியமா உள்ளது மனிதனுக்கு. அந்த உணவை மிக சிறப்பாக கொடுக்கறதுல இவங்க ஏற்கனவே நடத்திய நிறுவனங்களும் சரி, ராமநாதபுரத்தில் நடத்தக்கூடிய அந்த பொன்னி நிறுவனமாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்ஸை அவங்கள வந்து கவர்ற மாதிரி அவங்களோட அன்பாக பேசுறது, அதில் தான் நம்ம வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த விதத்தில் இவங்க ஏற்கனவே பண்ண நிறுவனங்களில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மென்மேலும் வளர பல்வேறு கிளைகளை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்க என்னுடைய மனப்பூர்வமான என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய பெல்லா பிரியாணி மென்மேலும் வளர வாழ்த்துகிறேன். இது உணவு பிரியர்களுக்கான ஒரு முக்கியமான இடையும் அமையும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த ஓப்பனிங் டே போய்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தோம். அங்கே எல்லாமே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு வெல்கம் ட்ரிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜூஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஐட்டம்ஸ், அதாவது இத்தாலியன், அரேபியன், தமிழ்நாடு, செட்டிநாடு எல்லா வகையான டிஷ்ஷஸையும் ஒரே இடத்துல சாப்பிடணும் அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு பிராண்ட் ஆகிட்டு இருக்கிறது பெல்லா பிரியாணி மட்டும்தான். வெறும் 99 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ரைத்து, ஆனியன் எல்லாமே சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஓப்பனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் வியாபாரத்தை வந்து அண்ணன் துவக்கி வைக்க ஆரம்பிச்சாரு ஆயிட்டாங்க. அண்ணன் வந்து முதல்ல கொடுக்க ஆரம்பிச்சாரு. கீழக்கரையில பெல்லா பிரியாணி சூப்பரான ஒரு ஓப்பனிங் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் அப்புறம் சொல்லியிருந்தேன் அந்த 99 ரூபாய் பிரியாணி வாங்குறதுக்கு நம்ம மக்கள் நிறைய பேர் வரிசையில வந்திருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தோம்னா முண்டி அடிச்சுட்டு போற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த பிரியாணி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால அதை வாங்குறதுக்குன்னே மக்கள் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. வரவங்க ரிவ்யூ கேட்போம். அண்ணன் வந்து நம்ம பெல்லா பிரியாணியில 5 பிரியாணி வாங்கிருக்கீங்க. இந்த கடையோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அப்படியே ஆஃபர் கண்டி வந்திருக்கீங்க. ஓகே, ராமநாதபுரம் பொன்னி மெஸ் மதுரையில தான் ஓபன் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். பொன்னி மெஸ் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். ஓகே. சோ பொன்னி மெஸ்ஸோட பிராண்ட் இதுவும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. 5 பிரியாணி வாங்கிருக்கீங்க. எப்படி? சந்தோஷமா இருக்கு. ஓகே. அண்ணன் என்ஜாய் பண்ணிருக்காரு இந்த ஓப்பனிங் ஃபெஸ்டிவல். தேங்க்ஸ். பிரியாணி டேஸ்ட் இருக்குமா? இன்ஷாஅல்லாஹ் டேஸ்ட் பண்ணி பாப்போம். பிரியாணி நிறைய வாங்கிருக்கீங்க. எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தமா? 14. நம்ம ஊர்ல எல்லாமே கூட்டு குடும்பமா இருக்கறல மொத்தமா வாங்கிட்டியா? சீசன்ல டைட்டில் வின்னர் காக்கா தான் 14 பிரியாணி வாங்கிருக்காப்ல. தேங்க்ஸ். அடுத்து வருவேன். இன்னொரு ரவுண்ட் இருக்கு. பிரியாணி முடியற வரைக்கும் காக்கா வருவாப்ல. இனிமே தெரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு மட்டும் இப்படி கொடுத்தா ஓகேவா இல்ல டெய்லி கொடுத்தா ஓகேவா? டெய்லி கொடுத்தா நல்லது. டெய்லி 99 ரூபாய் கொடுத்தோம்னா கீழக்கரை மக்கள் உங்களை கண்டிப்பா வாழ வைப்பாங்க. கண்டிப்பா. ஓகே. நீ தான் வந்திருக்கோம். இப்பதான் புதுசா வாங்குறோம். கீழக்கரைக்குள்ள முதுசா பெல்லா பிரியாணி வந்திருக்கு. 99 ரூபாய் போட்டிருக்காப்ல. நாங்க ஒரு 5 வாங்கலாம்னு இருக்கோம். 5 வாங்கலாம்னு இருக்கலாம். சரி.
ஏன்ப்பா எல்லாரும் அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்றாங்க. ஓகே ஓகே ஆமா, அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருக்குது. நிதானமா நின்று நிதானமா வாங்கிட்டு இதான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஓகே என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காக்கா என்ன சொல்றாப்லனா எல்லா ஹோட்டலுமே திறப்புல வச்சு ஒரு தள்ளுமுள்ள இருக்கும், அந்த சீனே இல்ல. நீட்டா ஓபன் பண்ணி நீட்டா வரிசைகள் வச்சு தடுப்புகள் வச்சு அவங்க ஆரம்பமே அமர்கலப்படுத்திட்டு இருக்கறனால கீழக்கரையில பெல்லா பிரியாணி பயங்கர ஸ்டாண்டர்டா அப்படின்னு சொல்றாங்க. கமகமக்கும் பிரியாணி, சுவை மிகுந்த பிரியாணினா அது பெல்லா பிரியாணி மட்டும்தான். ஸோ தலை வந்து அடிக்கிற ஸ்டைல பார்த்தோம்னா ஒரு நல்ல பீஸ் எடுத்துக்கிறாரு. அந்த சிக்கன் பிரியாணி வேற லெவல்ல அந்த நெய் வாசனையோட சூப்பரா இருக்கு. சட்டி வந்து இவ்வளவு பெருசா இருந்தது, சட்டி குறையிற அளவுக்கு ஆஃபர் போட்டுட்டு இருக்காங்க. காலையில 10 மணிக்கே வந்து பிரியாணி ஆஃபர் போட்டதை தாண்டி நிறைய பிரியாணி வந்து மக்கள் இன்னும் வாங்கிட்டு போற அளவுக்கு அல்லல்ல குறையாம இந்த பிரியாணி சட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பிராண்ட் ஆஃப் பெல்லா அப்படின்னு சொன்னா நம்ம தான். நம்மளுக்கு இந்த சோறுலாம் வராது, பட் இருந்தாலும் தலை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தலை எப்படி சளைக்காம அடிச்சிட்டு இருக்கீங்களா? கை வலிக்கலையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு இந்த பிரியாணி வாசனை. நாங்கெல்லாம் 10 நிமிஷத்துல சாப்பிட்டு போயிடுறோம். பொழுதனைக்கும் பிரியாணியோட இருக்கீங்களா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு பிரியாணி. எல்லாம் செம்மையா இருக்கு. தலை சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறீங்க. வேற தலை பீஸ்லாம் எப்படி இருக்கு? தரமா இருக்கு. எல்லாமே பீஸ் நல்ல குவாலிட்டி, எல்லாமே நல்லா தான் இருக்கு. அப்ப பாக்குற மக்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுறோம். எல்லாருமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். உங்க வயிற்றுக்கு நல்லா இருக்கும், உங்க வீட்டுக்கு நல்லா இருக்கும். ஓகே, உங்க பேரு? பேர் முகமது ஜெயினுதீன். தலை பேரு முகமது ஜெயிதுன்னு. இந்த பிரியாணி வந்து தலை தான் டேக் கேர் பண்ணிக்கிறாரு. வெள்ளா பிரியாணியில எந்த பிரியாணி வாங்கினாலும் தலையிட்டு தான் வரணும். உணவகங்களுக்கு போனாலுமே கண்டிப்பா அந்த கிச்சனை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தா பெல்லா பிரியாணியோட கிச்சன் இங்கே தான் இருக்கு. கோலா உருண்டையை வறுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த ஆஃபர் 99 rupees கொடுத்த ஆஃபரோட சிக்கன் ரெடியா இருக்கு. கோலா உருண்டை ப்ரிப்பரேஷனோட சூப்பரா இருக்கு. ஆஃபர் கொடுத்துருக்கறனால அந்த வெங்காய ரைத்தா வந்து பார்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் போயிட்டு இருக்கு. கீழக்கரையில பெல்லா பிரியாணி ஓபன் பண்ணிக்கிறது அண்ணா ராமரத்ன அண்ணா தான். நல்லா இருக்கீங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், உணவுத்துறையில் பட்டைய கிழக்கும் ராமநாதபுரம் இளைஞர். உலக அளவுல கலக்கிட்டு கீழக்கரைக்கும் வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? நம்ம ஹோட்டல் பத்தி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா இந்த தொழில் வந்து நம்ம ரசிச்சு பண்றோம், ஒரு பேஷனேட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷம் அந்த ஃபீல்ட்ல நம்ம இருக்கோம். இப்ப நாங்க பொன்னி மெஷின் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கு சக்சஸா கொண்டு போயிட்டு இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துக்கும் கொண்டு போயிருக்கோம். இப்ப அடுத்தது வந்து ஒரு பிரியாணி பிராண்டு, ஒரு அரேபியன் ஸ்டைல் பிராண்டு கொண்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்க பதிச்சிருக்கோம். கீழக்கரையில முறையா நாங்க வந்திருக்கோம். கீழக்கரையில வந்திருக்கோம். இப்ப பாரதினர்ல பெரிய லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாண்டமா பாரதினர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். சோ அப்ப பெல்லா பிரியாணியை அடுத்த லெவல் நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு மக்களுக்கு ஒரு நல்ல உணவு, நல்ல ஒரு இதை கொடுக்கணும் நாங்க நினைக்கிறோம். பிரியாணினா பிரியாணி மட்டும் இல்லாம அதை ரசிச்சு அந்த மசாலா கலவையில நாங்களே ஃபார்ம் பண்ணி எங்களோட ஓன் ரெசிபி எல்லாமே. சோ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. கீழக்கரை மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறோம்னா, இங்க வந்து ரொம்ப பிரீமியமா கொடுக்குறோம். நீங்க வந்து பாருங்க, நாளையில இருந்து வந்து பாருங்க, ரொம்ப பிரீமியமா கொடுக்குறோம். எல்லா விஷயங்களுமே நிறைய மெனு ஆட் பண்ணிருக்கோம். கார்பரேட் செஃப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். நாங்க எல்லாருமே வெளி 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து இருந்த நிறைய செஃப்ஸ் நாங்க ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கோம். சோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே சாப்பிட்டுட்டு கண்டிப்பா கமெண்ட் நல்ல ஒரு விஷயம் சொல்லி நான் எதிர்பார்க்கிறோம். நிறைய சப்போர்ட் பண்றோம். நிறைய கேட்டரிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ பட்ஜெட்டே வந்து 250 rupees 350 rupees பட்ஜெட்லயே நாங்க நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு 250 ரூபாய் ஒரு கொடுக்குறோம். ஒரு சிக்கன் பிரியாணி 65, இலை, ரோல், வாட்டர் பாட்டில் எல்லாமே சேர்த்து ஒரு காம்போ A to Z நாங்க காம்போவா கொடுக்குறோம். மட்டன் பிரியாணி வந்து 350 கொடுக்குறோம். நல்ல ஒரு டேஸ்டா கார்பரேட் செஃப் ஸ்டைல்ல ஒரு பிரீமியம் ஃபுட்டை வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இது அது ஆத்ம திருப்தியா பண்ணணும்னு நினைக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அதோட சக்சஸ். ஏன்னா காக்கா கபிரேகா வந்திருக்காங்க. காக்கா நல்லா இருக்கீங்களா? ஓப்பனிங் நீங்க நிறைய பில்டிங் டெவலப் பண்ணிட்டே போறீங்க. இந்த பக்கம் ஹோட்டல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. திரைப்படம் வந்திருக்கீங்க. எப்படி இருக்காக்கா? நல்லா இருக்கு. அவங்களுடைய நம்ம ஸ்தாபனம் 2 பேரும் பாலாஜி ராமத்துல ரொம்ப ஒரு முனைப்பான இருக்கு. அவங்க பொதுவாக அந்த ஹோட்டல் தொழிலுடைய தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துட்டாங்க. ஏற்கனவே பொன்னி மெஸ் தனியாக பண்ணி ரொம்ப நாளே போயிட்டு இருக்கிறாங்க. சில பல பிராண்ட் ஹோட்டல் எல்லாம் வந்து மலேசியாவில், சிங்கப்பூர், தமிழ்நாட்டில், சிங்கப்பூரில், மதுரையிலாம் போட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிறப்பான முறையில் செயல்படுறாங்க. அவங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள். நல்ல ரிவ்யூன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கு. வயிற்றுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதுதான் மீன். சரிங்களா? அதனால 100% நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாமே நல்லா தான் இருக்கு. மகிழ்ச்சி. கீழக்கரையெல்லாம் புது பிராண்டை கீழக்கரையிலேருந்து ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா இவங்க வந்து 2வது அனுபவமிக்க இதுலேயே வந்து உணவு இதுலேயே வந்து அனுபவமிக்க ஆளுங்கிறதுனால இவங்க தரமான இதை தருவாங்கன்னு நம்புகிறோம். திரைப்படக்கு ஹாங்காங் சஃபி கேக்கா வந்திருக்காங்க. கேட்க நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கு. ஒரு தடவை நல்லா இருக்காங்க. கீழக்கரை வந்துட்டு போறதுக்குள்ள ஒரு சின்ன பெரிய மாற்றங்களை சந்திக்குது. அது எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதா இருக்கு? இதுதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றேன். ஒரு நல்ல பழக்கம். நிறைய அன்னை கூட சாப்பிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஓகே.
வணக்கம் ராமநாதபுரம் மக்களே. இப்போ வந்து நம்ம நண்பர் பாலாஜி அவர்கள் வந்து கீழக்கரையில் வந்து பெல்லா பிரியாணி அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அரேபியன் ஸ்டைலில் வந்து நம்ம கீழக்கரையில் வந்து பிரியாணியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரியாணி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இவங்களோட நிறுவனம் மென்மேலும் வளர்றதுக்கு வாசுதேவன் டெக்னாலஜி சார்பாக என்னோட மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த ஓப்பனிக்கு சனா சிவில்ஸ் ராஜேஷ் வந்திருக்காப்ல. அண்ணன் வந்து ஹாய் அண்ணன், இப்படி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நாங்க ஏற்கனவே வந்து இவங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். நாங்க எப்பயும் ரெகுலரா சாப்பிடுவோம். இப்ப பிராண்ட் மாத்திருக்காங்க. டேஸ்ட் எதுவும் டிஃபரெண்ட் இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த கோலா உருண்டையில உள்ள டேஸ்ட் எக்ஸலன்ட். அந்த பிரியாணியோட டேஸ்ட் சூப்பர். அந்த கன்சிஸ்டன்சி இவங்களோட மெயின்டைன் பண்றாங்க. அதனாலதான் இவங்களோட சக்சஸ் சூப்பரா இருக்கு. போயிட்டு இருக்கு. நல்லா போறாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு பக்கம் உலகம் உள்ள பிரியாணி கடத்திருந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு ராமநாதபுரம் இளைஞர் அண்ணனுக்கு. இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. தலை எங்க இருந்து வந்திருக்கீங்க? மதுரை இருந்து இறக்கிருக்காரா? சூப்பர் தலை. பில்லா கடைக்கு வாங்க, சந்தோஷமா போங்க. அல்டிமேட்டா இருக்கு. சாப்பாடு கரெக்டா இருக்கு. டபுள் லைன், அதாவது தோழா பிரியாணியோட ஒரு என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருந்தாலும் ஸோ இதுதான் நம்முடைய மத்தின் கிராண்டு. ஸோ பிரபல நிறைய பேர் சமுத்திரக்கணியில இருந்து சார்ல இருந்து நிறைய பேர் இங்க வரணும்னா ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்மளுடைய கீழக்கரைக்கு தான் வருவாங்க. கீழக்கரையோட மத்தின் கிராண்டு இன்டர்நேஷனல் தரம் வாய்ந்த ஒரு 24 hours கேமரா சர்வீஸ்ல இருக்கும். ஸோ பெல்லா பிரியாணி பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபேமிலியோட வந்து தங்கிட்டு போகும்போது கண்டிப்பாக பெல்லா பிரியாணி டேஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும். ஒரு ராயலான ஒரு ரூம் மத்தின் கிராண்டு எங்க கீழக்கரையில். பிரியாணி நம்ம கீழக்கரையோட கிராண்ட் ஓப்பனிங் நம்ம பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்துருந்தாங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்குன்னு. ஸோ நிறைய கீழக்கரை சேர்மன் ஆரம்பிச்சு கீழக்கரை நிறைய மக்கள் வந்து இந்த ஒரு சிறப்பான திறப்பில் வந்து அந்த வீடியோ மூலமா சொல்லியிருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்முடைய பெல்லா பிரியாணி சாப்பிட்டுப்பாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அது சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிள்ள மனோபாரதி அவர்களுக்கும் நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.